ஒரு நாள் கூட வந்து நிம்மதியா சம்பளம் ரூ. 1000 வந்துருச்சு, 2000 வந்துருச்சு, நாளைக்கு கடன் கட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா வச்சிருந்தோம்னா, அடுத்த நாளே ஒரு செலவு வந்துருது. ரூ. 1000 கையில இருக்குதேன்னு சந்தோஷப்பட்டோம்னா, ரூ. 2000 அடுத்த நாள் செலவாயிருதுங்க. இப்போ ஒரு கடன் அடைக்க ஒரு கடன். இப்போ வந்து மாசம் வந்து 15,000 20,000 நம்ம வந்து ஒரு இடத்துல கடன் கட்டுறோம் அப்படின்னா, அந்த கட்டுறதுக்கு கூட பணம் வரமாட்டேங்குது. வந்துருது. வந்துச்சுன்னா அது கையில இருக்கணுமே! அதுக்குன்னு ஒரு செலவு வந்துருதுங்க. அடுத்தடுத்து செலவுகள், செலவுகள், செலவுகள். மாசம் மாசம் 10,000 15,000 எக்ஸ்ட்ரா கடன். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, 5,00,000 10,00,000 ஆகும், 10,00,000 15,00,000 ஆகும். கடன் மேல் கடன், பிரச்சனை மேல் பிரச்சனை. இதுக்கு முடிவு தான் என்ன? இதனால தான் பல மனிதர்கள் வந்து தற்கொலை பண்றது, பல கஷ்டம் நெறைய பேர் பாருங்க, பெரிய அளவுல கடன் வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. எவ்வளோ பேர் இந்த கடன் வாங்கி கடன் அ தொல்லையால ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இன்னும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன். இப்படி கடன் வாங்கி, வாங்கி எவ்வளோ பேர் வாழ்க்கை சீரழியுது. முடிஞ்ச அளவுக்கு லோன் அப்படிங்கிறத மட்டும் யாரும் கண்டிப்பா எடுக்காதுங்க. லோன் எடுக்கிறனால அவ்வளோ பிரச்சனை வருது. ஏன்னா மாசம், மாசம் 15,000 20,000 லோன் கட்டணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால முடியறதில்ல. ஏதோ ஒரு பிரச்சனை மேல, மேல வருது. ம் அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்க இன்னொரு கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா லோன் நம்மளால அடைக்க முடியாது. அதனால கண்டிப்பா வந்து லோன் அப்படிங்கிறது மட்டும் எடுக்க வேண்டாம். நமக்கு சாப்பிடுறதுக்கு காசு இல்லன்னா, கண்டிப்பா ஒரு நாள் பட்னியா கூட கிடந்துட்டு போயிரலாம். ஆனா வந்து கடன் வாங்கி சாப்பிடணும், கடன் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணவே கூடாது. முடியாத பட்சத்துக்கு நம்ம கடன் வாங்கிக்க வேண்டியது தான். கண்டிப்பா வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கடன் வாங்காதங்க. நன்றி, வணக்கம்.